பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்கள், அவர் துதி நம்முடைய வாயில் எப்போதும் இருக்கும்போது சத்துரு நம்மை தொட முடியாதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கிறார். பாருங்கள், ஏன் அவரை எக்காலத்திலும் அவன் ஸ்தோத்தரித்து கொண்டிருந்த போது அவனுக்கு என்ன சம்பவித்தது பாருங்கள். என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவரனை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சூழ்நிலைகள் ஏதுவானாலும் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி, ஒரு இடுக்கண் மாத்திரமல்ல, எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே நாம் நினைப்போம், நாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படியாய் சம்பவித்தது, இல்லை என்றால் ஏன் இப்படியான சில பாடுகளுக்குள்ளாய். பாருங்கள், பாடுகள் வந்த போதும் தாவீது தனக்கு முன்பதாக கர்த்தரை எக்காலத்திலும் எக்காலம் என்று சொல்லும் பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் பாடுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் அவன் தேடின ஒரே ஒரு சமூகம் கர்த்தருடைய சமூகம். அவன் தேடினது கர்த்தருடைய பிரசன்னத்தை மாத்திரம் வாஞ்சித்தான். கர்த்தருடைய நடத்துதலை மாத்திரம் அவன் காத்திருந்தான். கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் காத்திருந்தான். அது அவனுடைய வாழ்க்கையில் நன்மையாய் மாற பண்ணது. எத்தனையோ பெரிய கோலியாத்து வந்த போதும், சவுல் தன்னை துரத்தின வேளையிலும் அந்த இடத்திலும் கர்த்தர் அவனை கிருபையாய் பாதுகாத்தார். பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு முன்பதாக அவன் தன் கையை உயர்த்த தயாராக இல்லை. ஆனபடினாலே அவன் எல்லாவற்றையும் அவனுக்கு போதித்து நடத்துகிற ஒரு கர்த்தரை சார்ந்து கொண்டார். ஆனபடினாலே அவன் எல்லா விதமான சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டான். காரணம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு அறிக்கையிடுவோம், இந்த அதிகாரத்தின் முழு வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் அவனை நடத்தின விதம், எப்படியெல்லாம் நடத்தினார், அதற்காக அவன் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிக்கிறார். அதுபோல நாமும் அனுதினமும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய துதியை நாம் சொல்லி கொண்டிருக்கும் போது சத்துரு துதி எடுக்கும் போது சத்துரு ஓட ஆரம்பிப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். God bless you all.